Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ப்ரொடக்டிவிட்டி ஆப் தான், அதுதான் நோஷன் ஆப். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இந்த ஆப் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நோஷன் ஆப்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ், அப்புறம் எப்படி டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போகலாம். நோஷன் ஆப்னா டிஜிட்டல் நோட்ஸ் டேக்கிங் ஆப், அதாவது ஆல் இன் ஒன் ஒர்க் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. ஒரே இடத்துல நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட். ஒரு டாஸ்க் எடுத்துட்டிங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இல்லை ப்ராக்ரஸில் இருக்கா, இல்லை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து நம்ம இது மூலமாக பார்த்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட சிலபஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க ஒரு டாப்பிக்குமே நம்ம முடிச்சிட்டோமா, இல்லை இன்னும் அந்த டாப்பிக்கை நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து நம்ம இது மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபோக்கஸை நம்ம ஆர்கனைஸாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்னோட நோஷன் டேஷ்போர்ட். இந்த பேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம், லைஃப் ஸ்டைல், சோஷியல் மீடியா, கோல்ஸ், பர்சனல், ஆப்ஷனல் அப்படின்றது எல்லாமே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது மூலமாக நான் ஈஸியாக வந்து எல்லாமே ட்ராக் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணலான்ற சொல்கிறேன். கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நோஷன் டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோஷன் பேஜ் உள்ளே போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைனப் இருக்கும். அதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம், இல்லை கண்டினியூ வித் கூகுள் அப்படின்றது கொடுத்து நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். சைனப் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது யூஸ் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நோட். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன சப்ஜெக்ட்டு, என்ன டைப்பு, அந்த டாபிக்ஸ் முடிச்சாச்சா அப்படின்றது மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வேணுன்னா யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கலாம், கவர் லெட்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கம்பெனிக்கெலாம் நம்ம அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கோம், ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ஸோ அதுக்கு ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிட்டோமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர். ஸோ டெய்லி பேசிஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து லைக் யோகா, மெடிடேஷன்ஸ், ஸோ எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமான்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் மூலமாக நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா வீக்லி அஜெண்டா. ஸோ அந்த ஹோல் வீக்லையுமே நம்ம என்னென்ன டாஸ்க் பண்ணியிருக்கோம், எந்தெந்த டாஸ்க்லாம் இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிவ்யூ பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ரிவ்யூ பார்க்கும்போது எல்லா டாஸ்க்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீக்கை வந்து நம்ம பிரயோஜனமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணால் யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீக்லி அஜெண்டா சொல்லிட்டு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் டெய்லி உங்களோட டாஸ்க்கை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.